அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கொலைகளும் கலவரங்களும் சமூக அவலங்களுக்கும் இடையில்தான் நாம் வாழ்கிறோம் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கொலைகளுக்கும் கலவரங்களுக்கும் சமூக அவலங்களுக்கும் இடையில்தான் நாம் வாழ்கிறோம் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். பட்டுக்கோட்டை அருகே பாஜக பெண் நிர்வாகி சரண்யா மர்ம நபர்களால் தலை துண்டிக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இது தொடர்பான மேலும் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், வணக்கம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்னென்ன மாதிரியான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்? முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பேற்று நாளையுடன் 4 ஆண்டுகள் நிறைவுறுகின்றன. இந்த நிலையில்தான் எதிர்க்கட்சித் தலைவர் தன்னுடைய இந்த பதிவிலே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான ஆட்சியில் ஒவ்வொரு நாளும் சராசரியாக எப்படி இருக்கின்றது என்பதற்கு கடந்த 24 மணி நேரத்தை மட்டும் உதாரணம் காட்டி பதிவு செய்திருக்கின்றார். அதன்படி அவருடைய குற்றச்சாட்டுகளாக இந்த ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே பாஜக பெண் நிர்வாகி சரண்யா என்பவர் மர்ம நபர்களால் தலை துண்டிக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை பதிவிட்டிருக்கின்றார். திருப்பத்தூர் கூத்தாண்டகுப்பம் அருகே கிணற்றில் கால்கள் கட்டப்பட்ட நிலையிலே மூதாட்டியினுடைய சடலம் கண்டுபிடிக்கப்பட்டதையும், வண்டலூர் தனியார் கல்லூரி வளாகத்தில் ஆம்புலன்ஸ் டிரைவர் வெட்டி கொலை செய்யப்பட்டதையும், கரூர் மாவட்டம் புலித்தலையில் கோவில் திருவிழாவில் மது போதை ஆட்டத்தை தட்டி கேட்ட 12ஆம் வகுப்பு மாணவர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். மேலும் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே வடகாட்டில் 2 ஜாதி தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டு வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்டதையும், பேருந்து கண்ணாடிகள் உடைக்கப்பட்டு 5 பேருக்கு அறிவாள் வெட்டு விழுந்திருப்பதையும் சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கின்றன என்பதற்கு கடந்த 24 மணி நேரத்தினுடைய சராசரி நிகழ்வுகள் இது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் கொலைகளும் கலவரங்களும் சமூக அவலங்களும் நடந்து கொண்டே இருக்கின்றன, அதற்கிடையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய அவர் எதை பற்றியும் துளி கூட அக்கறை இல்லாதவர்களாக 4 ஆண்டு கழிந்து விட்டது என நாளை ஒரு வீடியோ ஷூட் எடுத்துக்கொண்டு முதலமைச்சர் வருவார் பாருங்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். 2026 சாய்பாய் ஸ்டாலின் என்று தமிழக மக்கள் சொல்ல போகின்ற தீர்ப்பு தான் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைக்க வழிகோலும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நன்றி ராஜகுமரன் தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.